வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லின் பேசுறேன். ஆக்சுவலி ஏப்ரல் 14 வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் நிறைய வீடியோஸ் வராதுனா கூட எனக்கு டைம் கிடைக்கும் போது நிச்சயமா நான் உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு என்னோட கிளினிக்ல ஒரு ஃபாரின்ல யூஎஸ்ல இருக்கிற ஒரு பேரண்ட் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை வந்து நான் பேரண்ட் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருந்தா கூட யூடியூப்ல எப்படியோ தவறுதலா வந்து ஒரு நியூட் வீடியோ பார்த்துட்டு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் பேசியிருக்கான். ஒரு பேசும்போது 5th 6th இருக்கிற ஒரு பையன் பேசினா அந்த டீச்சர்ஸ் வந்துட்டு கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என் பையனுக்கு எப்படி அந்த தாட்ஸ்ல இருந்து எஜுகேட் பண்ணணும், ஒருவேளை நான் தப்பா எஜுகேட் பண்ணிடக்கூடாது. யூஸ்வலா இந்த மாதிரி தப்பான வீடியோஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி தாட்ல இருக்காங்க. ரொம்ப இந்த மாதிரி இருக்காங்கன்னா நீங்க பக்கத்துல இருக்க ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போயிட்டு ஹயோசியாமஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. அதை வந்துட்டு நீங்க 30 பவர்ல காமனா நீங்க வாங்கி அந்த வாட்டர் பாட்டில் தண்ணியில மிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டா அதை எடுத்துட்டே இருக்கும்போது அவங்களே அடுத்தவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் பார்க்காம இல்ல அவங்களே வந்து செக்ஷுவல் தாட்ஸ் லாசிவியஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி தாட்ஸ் இல்லாம, அப்புறம் ட்ரெஸ் கட்டிட்டு இருக்கிறது, எப்பவுமே நேக்கடா இருக்கிற விரும்புறது, இந்த மாதிரி இருக்கிற ஹேபிட்ஸ்க்கு ஒன் அமௌங் த மெடிசன் இது. நான் லிக்விட்ல ஒன்று கொடுப்பேன், டேப்லெட் ஒன்று கொடுப்பேன். எல்லா மெடிசனுமே ரிவீல் பண்ணக்கூடாது, ஏன்னா செல்ஃப் மெடிகேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு ஹோமியோபதியில மெடிசன் இருக்குன்ற விழிப்புணர்வு வீடியோ தான் இது. இப்போ குறிப்பா சமீப காலமா திரும்ப திசை பக்கம்லாம் பெண் குழந்தைங்களை செக்ஷுவல் அபியூசஸ், ஸ்கூல் படிக்கிற பிள்ளை 7வது 8வது படிக்கிற பிள்ளை எல்லாம் பிரெக்னென்ட் ஆயிடுச்சு, டிரைவர் பண்ணிட்டாங்க, டீச்சர் பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க பார்க்கும்போது ரொம்ப வேதனையாவும் ஆக்ரோஷமாவும் ஒரு நிமிஷம் நம்ம போஸ்ட் போட்டுட்டு போயிடும். ஆனா அந்த பெண் குழந்தைகளோட மனநிலைமை பத்தி யோசிக்கிறோமா அப்படின்னா, ஒரு ஹோமியோபதி மருத்துவரா மலர் மருந்துகள்ல ஸ்வீட் செஸ்னட் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. ஸ்வீட் செஸ்னட் அப்படின்ற மருந்து 30 பவர்ல வாங்கி டெய்லி அவங்க வாட்டர் பாட்டில் கொஞ்ச நாளைக்கு அவங்க அந்த மருந்து குடிச்சிட்டே இருந்தாங்கன்னாவே இதை வந்து செல்ஃப் மெடிகேட் பண்ணாங்க. பக்கத்துல இருக்க குவாலிஃபைட் டாக்டர் போய் வாங்கிக்கோங்க. இந்த மெடிசன் குடிச்சிட்டு இருந்தாவே அவங்களுக்கு செக்ஷுவல் அபியூசஸ் பத்தின சிந்தனைகள் மறந்துடும். அவங்களுக்கு நடந்த அநீதிகள், ஐயோ நம்ம பண்ணிட்டாங்களே, அச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு அந்த குழந்தை வந்து முடங்கிடாம, இப்போ ஒரு சாக்கடை மேல தெரிச்சா சி அப்படின்னு கழுவிட்டு போயிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு ஒரு கூலா ரிலாக்ஸ் ஆகி போயிடுவாங்க. 7 வயசு 8 வயசு எனக்கு செக்ஷுவல் அபியூசஸ் இருந்தது. அப்ப அது தப்புன்னு எனக்கு தெரியல. அப்போ ஒரு மாமாவோ ஒரு சித்தப்பாவோ என்கிட்ட நடந்துட்டாங்க, நான் அப்ப எதிர்க்கல, சண்டை போடல, நான் அமைதியா இருந்துட்டேன். இப்ப எனக்கு மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட்ல வந்து இந்த ஏஜ்ல எனக்கு அது புரியுது, ஏன் அவங்க அப்படி நடந்துட்டாங்க. அது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு, அதனால மீண்டு வர முடியல, அது எனக்கு தோணிட்டே இருக்குன்னு சொன்னா ஃபிளவர் மெடிசன்ல PINE30 PINE கில்ட்டி கான்ஷியஸ் ஓவர் கம் பண்ண வைக்கும். இப்பயுமே இப்ப எனக்கு செக்ஷுவல் அபியூசஸ் நடந்துச்சு, எனக்கு கில்ட்டியா இருக்குன்னா ஸ்வீட் செஸ்னட்டோட சேர்த்து அந்த PINE30 கொடுக்கலாம். இது வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்ப உபயோகமா இருக்கும். அண்ட் வந்து ஹோமியோபதி மெடிசன்லயே இக்னேஷியா, ஸ்டாபிசாக்ரியா, நேச்சுரல் நிறைய மருந்துகள் இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ உங்க டாக்டர் அதை பார்த்து கொடுப்பாங்க. மைண்டுக்கு லிக்விட் மெடிசன்ஸ் நேம்ஸ் நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்க அது கண்டிப்பா செல்ஃப் மெடிகேட் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. டாக்டர் தான் அது கொடுக்கணும், சொல்லணும். இந்த மெடிசனுக்குமே பவர் நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி உங்க குழந்தை அஃபெக்ட் ஆயிருக்கு, இல்ல உங்க குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கும் உங்களுக்கு பயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்ற அளவுக்கு பிள்ளைகளை தைரியமா வளருங்க, ஃப்ரெண்ட்லியா வளருங்க. இது சொன்னா அம்மா திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ, இல்ல ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்றாங்க, ஏதாவது தப்பா நம்ம இது பண்ணிடுவாங்க, உங்க பொண்ணு கிட்ட சொல்லுங்க. உன்னையே நேக்கடா, அதாவது ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு போட்டோ எடுத்து வீடியோ ஃபேஸ் மாத்தி போட்டுருவேன்னு ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணா கூட அது சதையும் எலும்பும் தான். உன்னோட உயிர் தான் உலகத்திலே ப்ரீஷியஸான விஷயம். அம்மா அப்பாவுக்கு நீ தான் முக்கியம். இந்த மாதிரி போட்டா கூட அது அப்பா அம்மா பிரச்சனை, அதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி அதை ஓவர் கம் பண்ணி அதை வெளியே கொண்டு வருது நாங்க பாத்துக்குவோம். அதை முதல்ல எங்க கிட்ட வந்து சொல்லு. அம்மா அப்பா தெரிஞ்சா நம்ம இதை பண்ணிடுவாங்களோ இந்த மாதிரி சொல்லி பயந்துட்டு நீங்க அந்த பயத்தினால எந்த விஷயம் நீங்க பண்ணாலும் உங்களுக்கு பேரழிவு, உயிருக்கே ஆபத்து ஆயிரும் சொல்லி கொடுங்க. ஒரு வேலை இந்த மாதிரி நீங்களே பொம்பளை பிள்ளைகளே ஏதோ சபலத்தையோ ஏதோ ஒரு சின்ன விஷயத்தையோ இல்ல லவ் நம்பியோ போய் ஏமாந்துருந்தா அதை ஒருத்தவ வீடியோ எடுத்து வச்சுட்டு உங்களை மிரட்டினா கூட அப்பா அம்மா கிட்ட போய் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நான் லவ் பண்ணேன்னு சொன்னா நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இப்ப மாட்டிட்டேன்னு சொல்லுங்க. அப்பா அம்மாட்ட சொல்லி 2 நிமிஷம் அவங்க திட்டுவாங்க, அதிகபட்சம் போனா ஒரு அறை விடுவாங்க. அதுக்கு பயந்துட்டு உயிரே போய் பலி கொடுத்துடாதீங்க. போய் நீங்க இது ஆயிட்டாலும் அது கஷ்டம். நீங்க ஏதாவது பண்ணிட்டா கூட ஒரு அநியாயம் பண்ற ஒரு ராட்சசன் வாழ்வான், நம்ம அழிஞ்சு போயிடுவோம்.
அதே மாதிரி நீங்க அவன் கிட்ட பயந்து போய் அவன் சொல்றதெல்லாம் திருப்பி செய்ய போனாலும் நீங்க இருக்க மாட்டீங்க, அழிஞ்சு போயிடுவோம். சோ முடிவு வந்து நம்மளோட மரணமா இருக்கும். அதனால நம்ம வந்து நம்மளோட காப்பாத்துறதுக்கு நம்மளோட தாய் தகப்பனை விட இன்னொரு ஆளை நம்பாதீங்க. அது பெரியப்பா, சித்தப்பா, மாமா, தாத்தான்னு அப்பா அம்மா விட்டு இன்னொரு ஆள் கிட்ட போய் சொன்னா கூட அவங்க திருப்பி உங்களை மிரட்டி ஏதாவது பண்ணலாம். மோஸ்ட்லி பெண் பிள்ளைகளுக்கு ஒரு வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா கூட மட்டும் தூங்க வச்சு பழக்குங்க. அது வந்து ஒரு அண்ணனா இருக்கட்டும், இல்ல ஒரு தாத்தாவா இருக்கட்டும், மாமாவா இருக்கட்டும், அத நம்மளோட பெண் பிள்ளைகள் வந்து அம்மா கூட தூங்கும் போது வந்து ஒரு சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. எப்பயுமே அம்மாவோட தூங்க வச்சு பழகுங்க. அதே மாதிரி ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு மோஸ்ட்லி தனி ரூல்ஸ் கொடுக்குறீங்கன்னா அவங்க போன்ல என்ன யூஸ் பண்றாங்க, அவங்க வந்து என்ன வீடியோஸ் பாக்குறாங்க, என்ன மாதிரி இது பண்றாங்கன்றத பத்தின ஒரு அவேர்னஸே இல்லாம மணிக்கணக்கா ரூம் கூட்டிட்டு ஒரு போனை கொடுத்துட்டு நீங்க தனியா இருக்கும் பொழுது அது பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நல்லதா இருக்காது. குழந்தைங்களோட உலகத்துக்குள்ள அப்பா அம்மா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவங்க என்னன்னா பண்ணட்டும், அது சந்தோஷமா ஜாலியா பல விஷயம் கண்டு காணாம போங்க, தெரிஞ்சும் தெரியாம போங்க. சில விஷயத்த இன்டைரக்டா நீங்க வந்துட்டு அட்வைஸ் பண்ணுங்க. அப்புறம் சில விஷயங்கள்ல மருந்துகள் கொடுத்து சரி பண்ணுங்க. நீங்க தான் ஹேண்டில் பண்றது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட். நான் வந்து சின்ன வயசுல இப்ப பொம்பளை பிள்ளைகள்லாம் வந்துட்டு ஒரு 4 வயசு 5 வயசுலயே வந்து கல்யாணம், என் வீட்டுக்காரு இல்ல பசங்க வந்து என் ஒய்ஃப் அப்படிலாம் பேசுவாங்க வீட்டுல. அப்ப எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி நேத்து கூட ஒரு மதர் கேட்டாங்க. நான் அப்ப என்ன சொல்லி கொடுத்தேன்னா, உங்க பொண்ணுக்கு வந்துட்டு சிம்பிளா என் உயரம் நீ வர வரைக்கும் இதை பத்தி பேசக்கூடாது. நீ அது தோணும், நிறைய தடவை தோணும், அது நீ விட்டுணும். என்னோட ஹைட் நீ எப்ப வரையோ அப்படி அம்மா கிட்ட இந்த ஹஸ்பண்ட், குழந்தைங்க, லைஃப் எல்லாமே நான் என்கிட்ட பேசும், நான் எல்லாமே உனக்கு ஆன்சர் பண்ணுவேன். அது வரைக்கும் இது எல்லாருக்குமே தோணும், எனக்கு கூட சின்ன வயசுல தோணுச்சு. ஆனா அது வரைக்கும் நம்ம அதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது. நீ ஹாப்பியா என்ஜாய் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 3-4 தடவை ஸ்டாப் பண்ணணும். அதையும் ஜாலியா, அது எப்படி சொல்றது, ரொம்ப சீரியஸா ரொம்ப தவறா பேசும்போது மட்டும் இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கும். நீ என் வயது வந்துட்டியா, இன்னும் வரல, அப்ப நீங்க பேசக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணவும் சொல்லி கொடுங்க. தப்பொன்னும் இல்லை. குழந்தைங்க எல்லாத்தையும் வாய் விட்டு பேசணும், மனசு நம்ம ஷேர் பண்ணணும்னு அவங்க ரொம்ப நிறைய பேச வச்சு கேட்டா கூட வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் நான் பயப்படுறேன். இது என்னோட பர்செப்ஷன். என்னோட குழந்தை வளர்ப்பு முறை இப்படிதான். இது எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணணும் தேவையில்லை. இது வந்து நான் என் மகளை இப்படிதான் கையாண்டேன். ரொம்ப என் மகளோ மகனோ வந்து 2 பேருமே குழந்தைங்க வந்துட்டு கல்யாணம், ஹஸ்பண்ட், குழந்தைன்னு சொல்லுவோம். நீ பேர் இப்படிதான் இருக்கு, இன்னும் இங்க வரணும், அது வரைக்கும் இது பேசக்கூடாது ஒரு 3 டைம்ஸ் தான் சொன்னேன். சோ அவங்க 2 பேருமே அதுக்கப்புறம் வந்து அந்த ஹைட் வரல, சோ நம்ம இப்ப பேசக்கூடாதுன்னு அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. சில விஷயங்களை இப்போ உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண சொல்லி கொடுக்கறதும் பேரண்டிங் தான். அதிகமான அளவுக்கு கோபம், அதிகமான ஆத்திரம், பொறுமையின்மை, எப்படி கையாளுறது, காத்திருக்கிறது, டு வெயிட், பேஷன்ஸ், டாலரன்ஸ், இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட குழந்தைங்க கண்ட்ரோலே பண்ணாம இப்படி நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கூட அவங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. அது கூட ப்ராப்பர் பேரண்டிங் இல்லை. ஸோ உணர்வுகளையும் எமோஷன்ஸையும் ப்ராப்பரா ஸ்ட்ரீம்லைன் பண்ண, அதை பாசிட்டிவா அவங்க கொண்டு போக, அதை நல்வழிப்படுத்த, அதை அவங்க வாழ்க்கையை மேம்பட கன்ஸ்ட்ரக்ட் பண்ண, ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறதோட முக்கியத்துவம். உன்னோட ஒரு 6வது படிக்கிற பையன், 6வது படிக்கிற பொண்ணை பஸ்லயோ எங்கேயோ ஒருத்தர சீட்டுனானா நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இல்ல அந்த பெரியவங்க நம்மள திட்டுவாங்க, இல்ல நம்மளுக்கு என்ன போச்சு அப்படின்னு போகாதீங்க. நம்ம தங்கச்சி, நம்ம அம்மா, நம்ம அக்கா மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு நாளைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட், நம்ம கூட நம்ம வாழ்ற டைம்ல வாழ்ற சக பொண்ணு. இப்ப நீங்க அமைதியா போனீங்கன்னா இந்த குற்றம் வச்சு கூட ஆம்பளை பசங்களுக்கு பின்னாடி கஷ்டமா இருக்கும். அன்னைக்கு அந்த அண்ணா வந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்கும் போது நம்ம பேசிருக்கணுமோ, நம்ம அமைதியா போயிட்டுமே நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு அங்க திட்ட பயமா இருந்தா கூட வீட்டுல போய் அம்மா கிட்ட இந்த கண்டக்டரோ, இந்த டிரைவரோ, இந்த டீச்சரோ, இல்ல இவங்களோ இந்த பொண்ணு கிட்ட இப்படி நடந்துட்டாங்கம்மா, அது பேட் டச்சா இருந்துச்சு, அது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, போய் உங்க அம்மாட்ட சொல்லுங்க. நிச்சயமா நீங்க குட்டி பசங்க ஹெல்ப் பண்ண முடியலனா கூட உங்க அம்மா அப்பா அவங்க பேரண்ட்ஸ்க்கு போயோ இல்ல அந்த குழந்தைக்கோ அவங்களோட உதவிக்காரங்க நீட்டுவாங்க. கரெக்டான டைம்ல ஒரு குழந்தைக்கு உதவி பண்ற ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட அது ஒரு குடும்பத்தையே காப்பாத்துறதுக்கு சமம். அது உங்களுக்கு ரொம்ப பெரிய புண்ணியம். அது வந்து கடவுள் டைரக்டா ஆசீர்வாதம். எப்படி கீழே விழுந்த 500 ரூபாய் காசு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா, சின்ன வயசுல அதுக்கெல்லாம் அவார்டு கொடுப்பாங்க, ஸ்கூல்ல வந்து பிரேயர்ல சொல்லுவாங்க, இவங்க வந்து திருடாம இந்த மாதிரி கீழே விழுந்ததா அந்த உரிமையாளர் கிட்ட போய் சேர்த்தாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு குட்
மாரல் இதுல சொல்லி மாரல் சயின்ஸ் பீரியட்ல நிப்பாட்டி வெரி குட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு நடக்கிற ஆபத்தை காப்பாற்றுற ஆண் குழந்தைங்களுக்கும் வெரி குட் அப்படின்னு இந்த சொசைட்டியும் இந்த பேரண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் ரொம்ப பாராட்டணும். உங்களை புகழ்வும், கடவுள் உங்களை வாழ்த்துவார், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களோட தலைமுறை நல்லா இருக்கணும், இந்த பிரபஞ்சம் கூட உதவி பண்ணும். நம்மளால ஒரு பெண் பிள்ளைக்கு உதவி செய்ய முடிஞ்சோம், நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம உதவிக்காரங்களை நீட்டாம நம்ம போனா, ஒரு கோயிலை இடிக்கும் போது வேடிக்கை பார்க்கறது எவ்வளவு பெரிய பாவமோ அவ்வளவு பெரிய பாவம் நம்மளுக்கு வந்து சேரும். சோ நம்ம சின்னதோ பெருசோ நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி நம்மளை சுத்தி இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு பண்ணணும்னு சொல்லி எல்லா ஆண் பசங்களும் கூட இன்னைக்கு இருந்து ஆரம்பிங்க. சும்மா அப்படி போகும்போது என்னப்பா யாரு எது அப்படின்னு ஒரு சத்தமா கேட்டா கூட ஒரு நிமிஷம் பேக் அடிப்பாங்க. தைரியமா கத்தி எடுத்துட்டு வந்து ஒரு ரோட்ல ஒரு பொண்ணை குத்த ஆசிட் எடுத்து ஊத்தமோ டே என்ன பண்ற அப்படின்னு அங்க இருந்து ஒரு கல்லு தூக்கி அவன் மேல எரிஞ்சா கூட அவன் கொஞ்சம் பின்னாடி போவான். அமைதியா நின்று வேடிக்கை பார்க்க. சொந்த ஊர்ல சொந்த மண்ணில் சுதந்திரமான நாட்டுல ஒருத்தவே ஒரு பொண்ணுக்கு பண்ணும் போது நம்ம எதுக்கு பிரச்சனை, தூரம் ஒதுங்கி நிக்கிற எல்லாருமே அந்த பாவத்துல 1% பங்கு எடுத்துட்டு போயிருவீங்க. தயவு செஞ்சு பாவத்துல பங்கு போடாம நிறைய புண்ணியத்தை சேர்க்கணும். இந்த பயத்தை உடைங்க. உங்களுக்கும் நீங்களும் கண்டிப்பா கெடுதல் பண்ண நினைக்கல, ஆனா நம்ம வந்து இப்படி போய் பேசினா அவன் நம்மள கத்தி எடுத்து குத்திடுவானோ, நம்மள பண்ணிடுவானோ, நம்மள ஏதாவது பண்ணி இது பண்ணிடுவாங்களோ, இல்ல நம்மளுக்கு ஆபத்து, நம்மளுக்கு எதுக்கு வம்பு, இது நம்ம பிரச்சனை இல்ல, என்னமோ அவங்க லவ்வர்ஸா இருப்பாங்களா இருக்கும், அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சோ, இப்படிலாம் கமெண்ட் அப்புறம் பண்ணுங்க. அந்த பொண்ணு ஒரு உயிரை காப்பாத்துறது முதல் வேலை. அப்புறமா நம்ம வீட்டுல போய் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு அப்புறம் போய் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அந்த பையனுக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சா, இல்ல அந்த பையன் வந்துட்டு தப்பான வளர்ப்பு முறையா, இல்ல அவன் ட்ரக்ஸ் எடுத்திருந்தான், அதெல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல அந்த நிமிஷத்துல அங்க இருக்கிற ஒரு கல்லு, ஒரு குச்சி, ஒரு கட்டை தூரத்துல தூக்கி எரிஞ்சிட்டு ஒளிஞ்சுக்கோங்க வேணும்னா, பயமா இருந்தா. ஆனா தூக்கி எரியாம மட்டும் இருக்கிறாதீங்க. லவ் யூ ஆல். நன்றி.